சார், நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. எஜுகேஷன் லோன் எத்தனை வருடங்களுக்குள் இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காரு சார். பொதுவாகவே நியாயப்படி ஒன்று, தர்மப்படி ஒன்று, சட்டப்படி ஒன்று அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே. அந்த நியாயத்தையும் தர்மத்தையும் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா, எஜுகேஷன் லோனை வாங்குறவங்க கண்டிப்பாக அதை வந்து கட்டினா தான் அது நியாயம், தர்மம் கூட. அதுக்காக எத்தனை வருஷம் அந்த லிமிட்டேஷனை கேட்குறீங்க? லிமிட்டேஷன் நார்மலாக 3 வருஷம். 3 வருஷத்தில் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் மேலே மெத்தனமாக நடவடிக்கை எடுக்காம விட்டாங்கன்னா, யார் எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்களோ அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க பேர் நடவடிக்கை எடுப்பாங்க அந்த பேங்க்ல. எதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம திங்க் பண்ணணும்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க, 3 வருஷத்தை தாண்டிடுது, 5 வருஷத்தை தாண்டிடுது, 8 வருஷத்தை தாண்டுது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி, சரி நம்ம 3 வருஷத்தில் நம்மளை எதுவும் கேட்கல, அதனால நம்ம மேலே வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஒரு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 2.5 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 2.5 வருஷத்துக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அந்த லீகல் நோட்டீஸ் ரிட்டர்ன் வந்துடுது. நீங்கள் வீட்டில் இல்லை, ரிட்டர்ன் வந்துடுது. இவங்க கோர்ட்டில் போய் கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க. யார்? பேங்க்காரங்க கேஸ் ஃபைல் பண்ண. கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. உங்களுடைய புது அட்ரஸை அவங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்னு வரும்போது வழக்கு இல்லைன்னு ஆயிருமா? அந்த இடத்துல வழக்கு இருக்கு. அந்த இடத்துல வழக்கு இருக்குன்றது அப்போ நீங்கள் 3 வருஷம் அதுக்கப்புறம் 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஓலை வரும். எங்கேயோ ஒருத்தவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி இவர் வந்து 4 அட்ரஸ் மாறிட்டார் அப்படின்னு. ஓகே, நீங்கள் வந்து அட்ரஸ் மாறினது ஒன்று சிவில் கேஸு, அது ஓகே, அது நடந்துகிட்டு இருக்குது, காம்பன்சேஷன். நீங்கள் ஏமாத்தி ஓடிட்டீங்கன்னு சொல்லி உங்க மேலே கிரிமினல் வழக்கு கூட பண்ண முடியும். அதனால பொதுவாக இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வழக்கோடைய சாரம்சம் என்ன பண்ணியிருக்காங்க என்னன்றது ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து அவங்க கிட்ட கையில கொடுத்துடணும். அவங்க கிட்ட கையில கொடுத்து அதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகலாம், பணம் கட்டி ரிலீஸ் ஆகலாமா, இல்ல பணம் கட்டாம நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றத அந்த வழக்கறிஞர் தான் நீங்க பார்த்து சொல்ல முடியும். 19 சொன்னா 3 வருஷம் லிமிடேஷன் பீரியட்னு சொல்லலாம். பட் ஆனா அந்த 3 வருஷம் லிமிடேஷன் பீரியட் நம்பிக்கிட்டு இருக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய செய்தி இந்த இடத்துல. சார், இப்போ நிறைய பேர் வந்து பேங்க்ல நான் லோன் வாங்கினேன், ஆனால் பேங்க் என்ன பண்ணுது, ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தேர்ட் பார்ட்டி லைக் வேற ஏதாவது நிறுவனங்கள், இப்போ ரிலையன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி நிறுவனத்துக்கிட்ட பேங்க் வந்து வித்துருது. இந்த அசட் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டு அவங்க கூப்பிடுற எண் வந்து நியூசன்ஸ் காலர், ரெட் மார்க்கெட்ல வர்றது, அந்த மாதிரி எண்ணில இருந்து நீ பணத்தை கட்டு அப்படின்னு சொன்னா எப்படி அந்த நம்பகத்தன்மை லோன் கட்டுறவங்களுக்கு வரும் சார்? பொதுவாகவே இந்த பணம் வசூல் பண்றாங்க இல்லையா, பண வசூல் பண்றவங்கனாலே அந்த ட்ரூ காலர் அந்த காலர் ஐடியில என்ன எழுதுவாங்க, இவன் வந்து வசூல் பண்றவன், இவன் தொல்லை கொடுக்குறவன், இவன் ஃப்ராடு அப்படின்னு அவங்க நேம் எழுதுவாங்க. 10 பேர் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெட் கலர்ல தான் வரப்போகுது. ஓகே, யாரா இருந்தாலும் சரி. ஒரு நல்லவன் பேர்லயே நல்லவரா இருப்பாரு, ஆனால் அவர் வந்து பணம் ஃபோன் பண்ணி பணம் கேட்பாரு அப்படின்னாலும் அவர் பேர் வந்து இந்த மாதிரி ரிப்பேராக தான் ஆகும். ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபோனில் அந்த மாதிரி தான் வரும். ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை iOS ஃபோன்லேயே அப்படி தான் வரும். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குறீங்களா, அதை பொறுப்பாக நடந்துக்கணும். பொறுப்பாக அந்த பேங்க்கை தொடர்பு கொண்டு, ஐயா உங்களை இந்த மாதிரி எங்களை கேட்க வர்றாங்க, இது உங்க ஆளுங்க தானா அப்படின்னு கேட்கணும். அவங்க யாருக்கு வித்தா என்ன, உடனே இவங்க வந்து வித்துட்டாங்க. ஒரு இந்த கடன் வாங்குறவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க வித்துட்டாங்க அதனால என்கிட்ட வந்து வசூல் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல எந்த இடத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட கண்ணியமான முறையில கேட்கறாங்களா இல்ல உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். அந்த இடத்துல கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி அசிங்கமா பேசுறது திட்டுறது வந்து குற்றம். ஓகே, வசூல் பண்ணலாம் தாராளமா, அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு. இதுல வந்து நிறைய ரெக்கவரி ஏஜென்ட் வந்து என்னன்னா, உன்னால வந்து இத்தனை வருஷம் இருந்துக்கிற கட்டுறதுக்கு துப்பு இல்லை அப்படி இப்படிங்கிற வார்த்தைகளை வந்து நூதனமா விட்டா காசு வருமா அப்படிங்கிற ரீதியா பேசிடுறாங்க. அப்படி பேசினா அவங்க மேல கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா அது வந்து சிவில் வழக்கே கிடையாது, அது கிரிமினல் வழக்கு. அதை வந்து முதல்ல பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன், ஓகே, பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அந்த பேங்க்குக்கே நேரடியா இந்த நபர் பண்ணாரு அதனால இவர் பேர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல முடியும். ஏன் போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். போன்ல மட்டும் பேசுறாங்க அப்படின்னா சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நம்பரையே வந்து அவங்க பிளாக் பண்ண முடியும். பிளாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண பல கேசஸ் இருக்கு. அதனால ஒரு சிலர் வந்து இதுலயும் என்னன்னா, சார் நான் உன் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவேன், நான் உன்னோட எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு சொல்லி அசிங்கப்படுத்துவேன் அப்படின்லாம் பயன்படுத்தினா, ஸோ அப்போ இப்போ நம்ம எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் சார்? கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க உடனே அடிக்கலாம். 100க்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு இந்த மாதிரி என்ன அசிங்கமா பேசுறேன்னு உடனே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவரு அந்த மாதிரி அசிங்கமா பேசினதை ஒரு வீடியோ எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அந்த ரெக்கார்டை எடுத்து கொடுத்தா கண்டிப்பா அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடுவாங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இது பார்த்தேன் சார், இந்த ஃபுட் டெலிவரி பண்ண வர்றவங்க அசிங்கமாக பேசினது வீடியோ எடுத்து அவங்க திரும்ப மன்னிப்பு கேட்டது, திரும்ப மறு வீடியோ போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அவங்களும் அது இறங்கி வந்து தான் ஆகணுமா? கண்டிப்பா இறங்கி வந்து ஆகணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி வசூல் பண்ண வர்றவங்க வருவாங்க. வந்து அவன் நல்லபடியா பேசும்போது நீங்க கோவமா பேசுனீங்கனாலும், அதாவது நீ எப்படா என்ன கேட்க போச்சு, வாடா போடான்னு அவனை இவனன்னு பேசினாலும் ப்ராப்ளம். இதே இந்த டெலிவரி பண்ண வந்த பையன், ஃபுட் டெலிவரி பண்ண வந்த பையனை, அதாவது இந்த டெலிவரி வாங்குறவங்களும் திட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 2 பேர்லயும் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, அதனால யாரா இருந்தாலும் சரி, வசூல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கடன் பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து கண்ணியத்தோட பேசும். கண்ணியத்தோட பேசாத பட்சத்துல யாரு கண்ணியம் இல்லாம தரக்குறைவாகவும் ஒரு அசிங்கமாவும் பேசுறாங்களோ அவங்க பேர்ல கண்டிப்பா எஃப்ஐஆர் விழுந்துரும். அப்படி விழும்போது அதுல வந்து ஐயோ வசூல் பண்ண வந்தவங்க என்ன ஏமாத்திட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து லபோதியமா நடிச்சு கூடாது. அந்த இடத்துல நீங்க கண்ணியத்தை காக்கணும். கண்ணியத்தை காத்து அதுக்கு உண்டான ஆதாரங்களை திரட்டுறதுல தான் அவங்க வேலையை செலுத்தணுமே தவிர அவங்க கூட சண்டை போடுறதுல இருக்கவே கூடாது. மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமான வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.